நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் ரொம்ப எமர்ஜென்சி டைம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் மாவு இருந்தால் வந்து 2 தோசை ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். நான் எப்போவுமே இட்லி பொடி காலி ஆகிட்டா உடனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம் பருப்பு, நான் சின்ன டம்ளர் எடுத்துப்பேன். எப்போவுமே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்காக வச்சுருப்பேன். அதில் உளுந்தும் கடலை பருப்பும் ஈக்குவலாக எடுத்துப்பேன். இந்த டம்ளரில் தான், சின்ன டம்ளர் தான், ஒரு பிடி உளுந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு காஞ்ச மிளகா 10 கிள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது இருந்தாலுமே ஓகே தான். ஏன்னா எள்ளு உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை இந்த மாதிரி பவுடராக பண்ணுறதுல தான் நம்ம கலந்துக்க முடியும். வேறு எள்ளு வந்து வேறு எதுலன்னா முறுக்கு அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவு பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை எடுத்துக்கணும் நம்ம. அது போல் நம்ம இதில் வந்து காஞ்ச மிளகா 1 by 1 எள்ளு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக பொன்னிறம் வரா மாதிரி வறுத்துக்கோங்க. இப்படி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா உளுந்து கருகிடக்கூடாது. ஒரு மாதிரி பொன்னிறமாக வந்த அளவுக்கு வறுத்துட்டு உப்பு இது கூடவே போட்டுருங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது கூட நான் என்ன பண்ணுவேன், கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய போடுவேன். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, முருங்கைக்கீரையை நல்லா காய வச்சு அந்த முருங்கைக்கீரையும் இதிலே போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கு மேலே கூட நீங்கள் இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஹெல்த்தி. இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் பொடியாக அரைச்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், முடி நல்லா வளரும். இது மாதிரி தான் நான் எப்போவுமே வீட்டில் வந்து அரைச்சி வச்சுப்பேன். உடனே எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. தண்ணி விட்டு சூடாக இருக்கும் போது ஆற விடணும். நைட்டு ஃபுல்லாக நான் அரைச்சி வச்சு ஒரு மூடியை வந்து ஓப்பனில் வச்சிட்டோம்னா காலையில் எழுந்ததும் இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே எனக்கு கிட்டத்தட்ட 1 month கிட்ட வரும். நம்ம தேவைப்படும் போது தானே எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இது போல் ப்ரிப்பேர் பண்ணி டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம வேலையை நம்ம வந்து யோசித்து செஞ்சு வச்சுக்கணும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம், இல்லை திடீர்னு கரண்ட் இருக்காது, சட்னி அரைக்க முடியாது, அப்போ இந்த இட்லி பொடி நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் கலந்து கொடுக்கலாம். நெய்யை வந்து சூடு பண்ணி உருக்கி இது கூட கலந்து சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும் போது அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.